டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸ் கொண்டு வரும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது நாம் இன்று முதல் எமது முதல் யூனிட்டுடன் வேலையை தொடங்குகிறோம். இந்த யூனிட்டில் பேக்கெண்ட் ஒன்றை எமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனுடன் எப்படி கனெக்ட் செய்வது என்று நான் கூறப்போகின்றேன். எப்படி Firebase என்ற பேக்கெண்ட் ஆஸ் எ சர்வீஸ் ஒன்றுடன் நாம் வேலை செய்வது என்று இப்போது நாங்கள் இங்கு பேச போகின்றோம். இந்த Flutter and Firebase என்பது பலரும் ரிக்வெஸ்ட் செய்த சீரீஸ் ஒன்று, அதாவது பலரும் ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்த சீரீஸ் ஒன்று ஆகும். அப்படியானால் நாம் Flutter and Firebase பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் இப்போது நாம் நமது முதல் யூனிட்டிலிருந்து பேசுவோம். இப்போது இந்த Firebase என்றால் என்ன? உங்களில் அனைவரும் கட்டாயமாக Firebase என்றால் என்ன என்று கேள்விப்பட்டிருக்க வேண்டும் என இப்போது நான் நினைக்கின்றேன். கேட்காதவர்களுக்கும் நேரடியாக இந்த கோர்ஸை ஃபாலோ செய்ய முடியும், எந்த இஷ்யூவும் இல்லை. Firebase என்றால் என்ன என்று நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லித் தருகிறேன். Firebase என்றதற்கு முன்பு பேக்கெண்ட் ஆஸ் எ சர்வீஸ் என்றால் என்ன? இப்போது உங்களுக்கு தெரியும், நாம் சாதாரணமாக நாம் பேக்கெண்ட் ஒன்று உருவாக்கினால் நாம் சர்வர்ஸ் உருவாக்க வேண்டும், நாம் டேட்டா பேசஸ் தனியாக உருவாக்க வேண்டும், நாம் டெவோப்ஸ் பக்கம் பார்க்க வேண்டும், அதற்கு பிறகு நாம் செக்யூரிட்டி பக்கம் பார்க்க வேண்டும். இந்த அனைத்தையும் நாம் கன்சிடர் செய்ய வேண்டும். இந்த விதமாக பேக்கெண்ட் ஆஸ் எ சர்வீஸ் என்றால் இந்த பேக்கெண்டை நமக்கு ப்ரொவைட் செய்யும் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆகும். இங்கு அனைத்து விடயங்களையும் இந்த குழு மேனேஜ் செய்து வைத்திருக்கிறது. நமக்கு அதை சர்வீஸ் ஒன்ற விதமாக உருவாக்க வேண்டி இருக்கிறது. எங்களுக்கு சர்வீஸ் ஒன்ற விதமாக ப்ரொவைட் செய்யப்பட்டிருக்கிறது. எங்களால் அதை மிக எளிதாக யூஸ் செய்ய முடியும். அப்போது எங்களுக்கு செக்யூரிட்டி பக்கம் பற்றியும் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களால் நமது அப்ளிகேஷனை டெவலப் செய்து அந்த ஃப்ரண்ட் எண்ட் பக்கம் ஃப்ளட்டர் யூஸ் செய்து உருவாக்க முடியும். இப்போது Firebase என்றதும் இது போன்ற பேக்கெண்ட் ஆஸ் எ சர்வீஸ் ஒன்று ஆகும். Firebase-ஐ ப்ரொவைட் செய்வது கூகுள் நிறுவனத்தால் ஆகும். இது போன்ற ப்ரொவைட் செய்யும் பேக்கெண்ட் ஆஸ் எ சர்வீஸ் பல இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான இரண்டு தான் சூப்பர்பேஸ் ஆகும் என்றது மற்றும் அப்ரைட் என்றதும் ஆகும். இந்த சர்வீசஸில் நமக்கு தேவை என்றால் டேட்டா பேசஸ் இருக்கின்றன, ஸ்டோரேஜ் இருக்கிறது, கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கின்றன. ஆத்தென்டிகேஷன் மிக எளிதாக செட்டப் செய்ய முடியும். ஹோஸ்டிங், டெஸ்டிங், A/B டெஸ்டிங் போன்றவை அல்லது அனலிட்டிக்ஸ் போன்ற எந்த விடயமும் இந்த Firebase என்றதற்குள் நம்மால் பார்க்க முடியும். இப்போது Firebase போன்ற மற்ற ஆல்டர்னேட்டிவ் சர்வீசஸிலும் இந்த விடயங்களை பார்க்க முடியும். இந்த Flutter and Firebase என்பது மிக பிரபலமான, மிக புகழ்பெற்ற, மிக நன்றாக வேலை செய்யக்கூடிய டெக்னாலஜிஸ் இரண்டாகும். ஏனென்றால் Firebase and Flutter இரண்டும் ஒரே கூகுள் நிறுவனத்தால் தான் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த Firebase-இல் மிக நல்ல ஃப்ரீ டயர் ஒன்றும் இருக்கின்றது. நாம் யூஸ் செய்வது அனைத்தும் ஃப்ரீ டயரில் இருக்கும் விடயங்கள் தான். நாங்கள் முன்பு வேலை செய்து செல்கின்ற பொழுது சில நேரங்களில் நமக்கு பேமெண்ட் கேட்வே போன்றவை செட்டப் செய்யும் போது நமக்கு கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ் போன்ற விடயங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கும். அதனால் எப்படி நாம் பெய்ட் பிளானுக்கு நமது ப்ரொஜெக்டை அப்டேட் செய்வது என்று அங்கு நான் சொல்லித் தருகிறேன். Firebase-ஐ கற்றுக்கொள்ள இப்போதே உங்களுக்கு பெய்ட் பிளான் ஒன்று தேவையில்லை. இந்த பாட்டிலிருந்து என்ன இந்த Firebase என்றது என்று நமது ஸ்க்ரீனுக்கு சென்று அப்படியானால் நாம் பார்ப்போம். முன்னைய செக்ஷனில் பார்த்தோம், உங்களுக்கு நினைவிருக்கும் எப்படி APIs-உடன் வேலை செய்வது என்று. நாம் செக்ஷன் 5-இல் பேசினோம். நான் அந்த செக்ஷனில் உங்களுக்கு API-உடன் எப்படி வேலை செய்வது, ரூட்டிங், அதற்கு பிறகு இன்ஹெரிட்டட் விஜெட்ஸுடன் வேலை செய்வது எப்படி என்று தெளிவாக விளக்கினேன். அதுபோலவே ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி வேலை செய்வது என்றும் நாம் பேசியிருந்தோம். முன்னைய செக்ஷனில் நாம் இப்போது அந்த விஷயங்கள் அனைத்தையும் கவர் செய்திருக்கின்றோம். அப்படியானால் ஃபுல் ஸ்டாக் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்க இந்த செக்ஷன் 6-இலிருந்து தான் நாம் தொடங்க போகிறோம். ஃபுல் ஸ்டாக் என்றால் நமக்கு பேக்கெண்ட் ஒன்றும் இருக்கின்றது, ஃப்ரண்ட் எண்ட் ஒன்றும் இருக்கின்றது. அதாவது நாம் இரண்டையும் இப்போது மேனேஜ் செய்ய வேண்டும். சரி, இந்த விதமாக பேக்கெண்ட் ஒன்றை நாம் கனெக்ட் செய்ய என்றால் இந்த பேக்கெண்டை நாம் நார்மலி உருவாக்கினால் நாம் அதற்கு தனி சர்வர்ஸ் ஒன்றை உருவாக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் டேட்டா பேசஸை லிங்க் செய்து நாம் அந்த விஷயங்களை தனியாக கான்ஃபிகர் செய்ய வேண்டும். நாம் பேசுகிறோமா Firebase என்ற பிளாட்ஃபார்ம் ஒன்றை பற்றி அல்லது Firebase என்ற டூல் ஒன்றை பற்றி நாம் பேசுகிறோமா? நான் நினைக்கின்றேன் இந்த Firebase என்றால் என்ன என்று பலரும் கேட்டிருப்பீர்கள். இப்போது இந்த Firebase-ஐ கேட்காதவர்கள் என்றால் முன்பாக நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தையும் தெளிவாக விளக்குகிறேன். அப்படியானால் நாம் ஃபுல் ஸ்டாக் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் செய்ய இந்த செக்ஷனிலிருந்து தொடங்குவோம். நான் சொன்னேன், நாங்கள் இந்த செக்ஷனில் பார்ப்பது ஃபுல் ஸ்டாக் பற்றி. இதை நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு பார்ப்போம். இந்த ஃபுல் ஸ்டாக் என்றது நான் நினைக்கின்றேன் இதை தெரிந்த பலரும் தெரிந்திருக்க வேண்டும்.
பட் தெரியாதவர்களுக்கு நாம் புரியும் விதமாக ஃபுல் ஸ்டாக் என்றதை கொஞ்சம் புரிந்து கொள்வோம். ஃபுல் ஸ்டாக் என்றால் முழு ஸ்டாக் இட் செல்ஃப். அதாவது நினைத்து பாருங்கள், உங்கள் அப்ளிகேஷனில் கிளையன்ட் சைடு இருக்கின்றது. கிளையன்ட் சைடில் நமது ஃப்ரண்ட் எண்ட் ஆகும். ஃப்ரண்ட் எண்ட் இருக்கிறது. அதுபோலவே சர்வர் சைடு இருக்கின்றது. சர்வர் சைடுக்கு நாம் செல்கிறோம். பேக் எண்ட் இருக்கின்றது. இந்த இரண்டையும் நாம் ஒன்றாக கன்ஃபிகர் செய்து முழு அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்குவோம். அதாவது இதில் இருப்பது ஃப்ரண்ட் எண்ட், இதில் இருப்பது பேக் எண்ட் ஆகும். இந்த இரண்டையும் சேர்த்த பிறகுதான் முழு ஸ்டாக் ஒன்று உருவாகும். எங்களால் இந்த இரண்டையும் சேர்க்க முடியும். சேர்த்ததன் பிறகு எம்மால் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்க முடியும். அப்படியானால் ஏன் நாம் இந்த விதமாக ஃபுல் ஸ்டாக் பக்கம் செல்கிறோம்? ஏன் எங்களால் இதை ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் செய்ய முடியாது? அதோ அந்த கேள்வி பலருக்கும் வருகிறது. இப்போது இங்கு நாம் இதை இருவிதமாக எடுக்கலாம். அதாவது சில சர்வீசஸ் இருக்கின்றன, எம்மால் ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் நம்மால் மேனேஜ் செய்ய முடியும். நினைத்து பாருங்கள், நாம் சாதாரணமாக நமக்கு ஏதாவது லாஜிக் ஒன்று இருந்தால், சில லாஜிக் இருந்தால் நம்மால் அதை ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் மேனேஜ் செய்ய முடியும். பட் நமக்கு அனைத்து கம்ப்ளெக்ஸ் லாஜிக்கையும் நம்மால் ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் வைத்து மேனேஜ் செய்ய முடியாது. அதற்கு நமக்கு தனி அந்த விஷயங்கள் மேனேஜ் செய்ய சர்வர் சைடு ஒன்று அல்லது பேக் எண்ட் ஒன்றை அதற்கு கனெக்ட் செய்ய வேண்டும். அப்படியானால் அதோ அந்த வேலைக்கு தான் நாம் இந்த விதமாக ஃப்ரண்ட் எண்டுக்கு நாம் பேக் எண்ட் ஒன்றை கப்பிள் செய்கின்றோம். இந்த விதமாக பேக் எண்ட் ஒன்றை நாம் கனெக்ட் செய்கின்றோம். இந்த பேக் எண்ட் என்றால் என்ன என்று இப்போது உங்களுக்கு தெரியும். நாம் அந்த விஷயங்களை முன்பு பேசினோம். இதில் இருப்பது நமது APIஸுடன் கம்யூனிகேட் செய்யும் சர்வர். இந்த சர்வருடன் கம்யூனிகேட் செய்யும் டேட்டா பேசஸ் ஆகும். ஹை லெவலில் இருந்து நினைத்தால் இந்த விடயங்கள் இருக்கின்றன என்று நினையுங்கள். இங்கு இருப்பது ஃப்ரண்ட் எண்ட் ஆகும். நாம் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பேசுவதால் நாம் இந்த விதமாக ஃப்ரண்ட் எண்டை கொடுப்போம். நான் இந்த விதமாக மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றை வரைந்து கொள்கின்றேன். இது இருப்பது நமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷன். இது நமது ஃப்ரண்ட் எண்ட். இங்கு இருப்பது நமது ஃப்ளட்டர் ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் ஆகும். இப்போது இது கனெக்ட் ஆகி இருக்கின்றது சர்வர் ஒன்றுக்கு ஆகும். இந்த விதமாக நாம் சர்வரை வரைந்து கொள்வோம். நினைத்து பாருங்கள், இந்த விதமாக பாக்ஸ் ஒன்று என்று சர்வர் இருக்கின்றது. இது இருப்பது நமது சர்வர் ஆகும். இந்த சர்வரில் இருந்து தான் பேக் எண்டுக்கு லாஜிக்கல் அனைத்தையும் மேனேஜ் செய்கின்றோம். அதற்கு பிறகு இது டேட்டா பேஸுடன் கனெக்ட் ஆகி இருக்கின்றது. இது இருப்பது நமது டேட்டா பேஸ் ஆகும். இப்போது நாம் தெரிந்திருக்கின்றோம். இதோ இந்த பக்கம், இதோ இந்த முழு செக்ஷன் முழுவதற்கும் நாம் சொல்கின்றோம் பேக் எண்ட் என்று ஆகும். இப்போது உங்களுக்கு தெரியும். நினைத்து பாருங்கள், ஏதாவது யூசர் ஒருவர் டேட்டா பேஸில் சேவ் செய்ய வேண்டும் என்றால் யூசர் டீட்டெயில்ஸை சர்வருக்கு அனுப்புகின்றார். யூசர் சர்வரில் இருந்து இந்த விடயங்களை சரியாக மேனேஜ் செய்கின்றது. யூசர் டேட்டா தேவை என்றால் சர்வருக்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்புகிறார். சர்வரில் இருந்து இந்த டேட்டாக்களை எடுத்து எனக்கு தருகிறது. அதற்கு பிறகு இந்த விதமாக ஃப்ரண்ட் எண்ட் பக்கம் இந்த டேட்டாக்கள் ரெஸ்பான்ஸ் ஒன்று விதமாக கிடைக்கின்றன. இதோ இங்கு இருக்கும் இந்த கம்யூனிகேஷனை செய்ய APIஸுடன் அதற்கு பிறகு நான் பேசினேன். உங்களுக்கு இந்த விடயங்கள் இப்போது புரிய வேண்டும். அப்படியானால் இதோ இங்கு இப்போது ஃப்ரண்ட் எண்ட் என்றால் ஃப்ளட்டர் சைடை நாம் தெரிந்திருக்கிறோம். எப்படி வேலைகளை செய்வது என்று நாம் தெரிந்திருக்கின்றோம். APIஸுடன் வேலை செய்வது எப்படி என்று நாம் இப்போது APIஸுடன் வேலை செய்திருக்கின்றோம். நல்ல நாலேஜ் ஒன்று இருக்கின்றது நமக்கு. இப்போது இதோ இந்த சர்வர் ஒன்றுடன் டேட்டா பேஸ் ஒன்று என்றதை எப்படி நாம் கன்ஃபிகர் செய்வது என்று இப்போது நாம் பார்க்க வேண்டும். அப்படியானால் அதோ அந்த வேலையைத்தான் நாம் இந்த ஃபயர்பேஸில் இருந்து செய்கின்றோம். ஃபயர்பேஸ் என்றால் இதோ இவை அனைத்தையும் ஒன்றாக எடுத்து நமக்கு சர்வீஸ் ஒன்று விதமாக தருகிறது. நான் சொன்னதை போல ஃபயர்பேஸிலிருந்து செய்வது இதோ இந்த பேக் எண்டை நமக்கு சர்வீஸ் ஒன்று விதமாக வழங்குகிறது. அப்போது நமக்கு இங்கு முக்கியத்துவம் ஆகும். நான் இங்கு இதை இந்த விதமாக வரைந்தால் நமக்கு இதன் முக்கியத்துவம் ஆகும். நமக்கு இந்த விதமாக பேக் எண்டின் சர்வர்ஸை நமக்கு கன்ஃபிகர் செய்ய, டேட்டா பேஸஸை நமக்கு தனியாக மேனுவலி கன்ஃபிகர் செய்ய இந்த விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதோ இந்த சைட் முழுவதையும் ஃபயர்பேஸ் தான் மேனேஜ் செய்கிறது. அப்படியானால் அதுதான் இந்த ஃபயர்பேஸ் லிங்க் செய்யும் ஒன்று மிக எளிதாக இருக்கும். நமக்கு இதற்கு தேவை என்றால் நம்மால் தனி சர்வர் ஒன்றை உருவாக்கி நம்மால் தனி டேட்டா பேஸஸ் லிங்கை செய்ய முடியும். நாம் அதை நமது அடுத்த செக்ஷனில் பேசுவோம். நாம் மீண்டும் செல்வோம் நமது பிரசன்டேஷனுக்கு. ஃபயர்பேஸ் என்றால் என்ன என்று இப்போது நாம் பார்த்தோம். ஃபயர்பேஸ் என்றால் நமக்கு பேக்கெண்ட் ஒன்று விதமாக, அதாவது பேக்கெண்ட் ஒன்றை நமக்கு ப்ரொவைட் செய்கிறது. அதை நம்மால்
எமது Flutter அப்ளிகேஷனுடன் கனெக்ட் செய்து மிக எளிதாக வேலைகளை செய்ய முடியும். நான் இங்கு போட்டிருக்கும் அந்த விடயம்தான் இருக்கிறது. வாட் இஸ் Firebase என்று நாம் படித்து பார்ப்போம். Firebase இஸ் பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் ஆகும். இந்த பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் என்றதில் பெரிய அர்த்தம் இருக்கின்றது. நாம் அதை அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு தெளிவாக விளக்குகின்றேன். ஆனால் உங்களுக்கு புரிய வேண்டும், நான் இங்கு டயக்ராம் ஒன்றை வரைந்து காட்டியது போல இதோ இந்த விதமாக முழு பேக்எண்ட் ஒன்றையும் Firebase ஆஸ் எ சர்வீஸ் ஒன்று விதமாக உங்களுக்கு வழங்குகிறது. அப்படியானால் நமக்கு இந்த விதமாக மேனுவல் சர்வீஸ் ஒன்று அல்லது இவற்றை நாம் மேனுவலி கன்ஃபிகர் செய்ய சென்றால் உங்களுக்கு புரிகிறது, இது அவ்வளவு எளிதாக ஆகாது. நமக்கு இந்த சர்வர் ஒன்று நாம் ப்ரொடக்ஷன் செய்யும் போது இந்த அப்ளிகேஷன் ஒன்றை நமக்கு லோக்கலி வைத்துக்கொள்ள மாட்டோம். நமக்கு சர்வர் ஒன்றை ஹோஸ்ட் செய்ய வேண்டும், நமக்கு டேட்டாபேஸ்களை ஹோஸ்ட் செய்ய வேண்டும். அந்த விடயங்கள் அவ்வளவு ஈஸியானது இல்லை. இந்த விதமாக Firebaseலிருந்து நமக்கு இந்த விடயங்கள் அனைத்தையும் கன்ஃபிகர் செய்து நமக்கு சர்வீஸ் ஒன்று விதமாக ப்ரொவைட் செய்கிறது. அப்படியானால் அதுதான் இந்த பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் அல்லது BaaS என்றது ஆகும். அதற்கு பிறகு சொல்கிறது டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் டு ப்ரொவைட் ஹோஸ்டட் பேக்எண்ட் சர்வீசஸ் சச் ஆஸ் ஆகும். இங்கு நான் சொன்னது பேக்எண்ட் சர்வீசஸ் பலவற்றையும் இது ப்ரொவைட் செய்கிறது. இங்கு டேட்டாபேசஸ் போன்ற விடயங்கள் அல்லது இந்த விதமாக சர்வர் ஃபங்க்ஷன்ஸ் போன்ற விடயங்கள் நமக்கு எடுக்க முடியும். பேக்எண்ட் சர்வீசஸ் விதமாக என்பது உங்களுக்கு தெரியும். அப்படியானால் உங்களுக்கு தெரியும் பேக்எண்ட் சர்வீசஸ் விதமாக நான் அங்கு சிலவற்றை கொடுக்கின்றேன். இவர்கள் டேட்டாபேஸ் ஒன்றை வழங்குகிறார்கள், நமக்கு ரியல் டைம் டேட்டாபேஸ் ஒன்றை வழங்குகிறார்கள். இந்த ரியல் டைம் டேட்டாபேஸ் என்றால் என்ன என்று நாம் ரியல் டைம் டேட்டாபேசஸ் ஒன்றுடன் வேலை செய்கின்ற பொழுது நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அடுத்து நமக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் ஒன்றை வழங்குகிறார்கள். இதையும் சாதாரண டேட்டாபேஸ் ஒன்று என்று நினைத்து பாருங்கள். நமக்கு ஏதாவது JSON டேட்டா அல்லது நமக்கு ஏதாவது இமேஜஸ் ஏதாவது வீடியோஸ் ஸ்டோர் செய்ய வேண்டுமென்றால் கொஞ்சம் பெரிய சைஸஸ் இருக்கும் விடயங்கள் நம்மால் கிளவுட் ஸ்டோரேஜ் ஒன்றை அதற்கு யூஸ் செய்ய முடியும். அடுத்து மிக முக்கியமான விடயம் ஒன்றுதான், இங்கு நம்மால் ஆத்தரைசேஷன் அண்ட் ஆத்தன்டிகேஷன் செய்ய முடியும். அப்படியானால் இந்த ஆத்தரைசேஷன் அண்ட் ஆத்தன்டிகேஷன் பற்றி நான் தனி செஷன் ஒன்றில் எடுத்து பேசுகிறேன். இந்த ஆத்தரைசேஷன் அண்ட் ஆத்தன்டிகேஷன் என்றது மிக முக்கியமான விடயமாகும். இது நான் உருவாக்கும் இந்த அப்ளிகேஷன் ஒன்றிலும் யூஸ் ஆகும் மிக காமன் ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆகும். அடுத்து நமக்கு கிராஷ் ரிப்போர்ட்ஸ் இருக்கின்றன. மெஷின் லேர்னிங்க்கு நல்ல சர்வீசஸ் ப்ரொவைட் செய்ய முடியும் என்று பார்க்க முடியும். எமக்கு மெஷின் லேர்னிங் API சர்வீஸ் செய்கிறது. Firebaseலிருந்து நம்மால் யூஸ் செய்ய முடியும். அதுபோலவே மிக முக்கியமான நமது அப்ளிகேஷனில் அனலிட்டிக்ஸ் பார்க்க முடியும். வெப்பில் என்றால் அதற்கு அதிகமாக அனலிட்டிக்ஸ் பார்க்க முடியும். பட் நமக்கு இங்கு நமது அப்ளிகேஷன் ஒன்றை ஹோஸ்ட் செய்த பிறகு நமது அனலிட்டிக்ஸ் நமது டெவலப்பர் கன்சோலில் நம்மால் பார்க்க முடியும். அந்த விடயங்களை நான் முன்பு பேசுகிறேன். அடுத்து நம்மால் A or B டெஸ்ட் செய்ய முடியும். இந்த A or B டெஸ்ட் பற்றியும் நாம் அடுத்து பேசுகிறேன். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இருக்கின்றன. இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்றால் என்ன என்று இன்னும் புரிகின்ற ஒன்று இல்லை. நாம் அந்த விடயங்களை முன்பு பேசுவோம். அதுபோலவே நமக்கு ஹோஸ்டிங், ரிமோட் கன்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் ஹோஸ்டிங், அதாவது இந்த Firebase வழியாக எங்களால் நமது வெப்சைட்ஸை நம்மால் ஹோஸ்ட் செய்யவும் முடியும். அப்படியானால் நான் இப்போது நினைக்கின்றேன், என்ன இந்த Firebase மற்றும் இது போன்ற சர்வீஸ் ஒன்றை யூஸ் செய்யும் ஒன்றின் முக்கியத்துவங்கள் என்ன என்று உங்களுக்கு வழங்க வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு புரிகிறது, நமக்கு இந்த விடயங்கள் அனைத்தும் கன்ஃபிகர் ஆகி இருக்கின்றன. Firebase உள்ளே நமக்கு இந்த விடயங்கள் தனியாக கன்ஃபிகர் ஆகி இருக்கின்றன. நமக்கு தனி டேட்டாபேஸ் ஒன்று தேவை என்றால் தனி MongoDB அல்லது ஏதாவது MySQL அல்லது தனி டேட்டாபேஸ் ஒன்று தேவையில்லை. நமக்கு அந்த விஷயங்கள் இந்த Firebase உள்ளே கன்ஃபிகர் ஆகி இருக்கின்றன. நமக்கு ஆத்தன்டிகேஷன் என்றால் JWT போட்டு அந்த விஷயங்கள் தனியாக மேனுவலி செய்ய வேண்டிய அவசியமில்லை. அந்த விஷயங்கள் கன்ஃபிகர் ஆகி இருக்கின்றன. நார்மலி மிக எளிதாக நம்மால் சர்வீஸ் செய்ய முடியும். நினைத்து பாருங்கள், கூகுள் ஆத்தன்டிகேஷன், ஃபேஸ்புக், லிங்க்டின் அந்த வகை எந்த நமது Firebase ஆத்தன்டிகேஷன் வழியாக மிக எளிதாக சோஷியல் மீடியா ஆத்தன்டிகேஷன் ஒன்றையும் செய்ய முடியும். அதுபோலவே நமக்கு கிராஷ் ரிப்போர்ட்டிங் இருக்கின்றது. அந்த விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். நினைத்து பாருங்கள், நமது கிளவுட் ஸ்டோரேஜில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மால் அந்த ரிப்போர்ட்ஸை பார்க்க முடியும். அதுபோலவே இந்த செக்ஷனில் இது மிக நீளமாக இழுக்கும் டாபிக் ஒன்று என்பதால் இந்த மெஷின் லேர்னிங் என்ற டாபிக் பற்றி நான் பேசப்போவது இல்லை. அதனால் அங்கு சென்று என்ன நமக்கு ப்ரொவைட் செய்யும் மெஷின் லேர்னிங் APIs அல்லது சர்வீசஸ் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாம் இந்த அனலிட்டிக்ஸ் பற்றி என்றால் பேசுகிறோம். எனவே இந்த
அனலிட்டிக்ஸ் என்பது எமது டேட்டாபேஸ் போன்ற விடயங்கள் நாம் எவ்வளவு ஆக்சஸ் செய்தோம் போன்ற விவரங்கள் ஆகும். அப்பொழுது இந்த அனலிட்டிக்ஸில் இருந்து வெப்சைட் ஒன்றை எடுத்துக்கொண்டால் எங்களது பேஜஸ் எவ்வளவு வியூவாக யூசர்ஸோடு பிஹேவியரை எங்களால் ட்ராக் செய்ய முடியும். அதே போல்தான் இங்கு பாருங்கள், A/B டெஸ்டிங் என்று ஒரு பார்ட் இருக்கிறது. இந்த A/B டெஸ்டிங் என்பது தனி டாபிக் ஒன்று ஆகும். அதைத்தான் இந்த செக்ஷனில் நான் பேசுகின்றேன். நாம் டெஸ்டிங் பற்றி பேசுகின்ற பொழுது இங்கே A/B டெஸ்டிங் பற்றியும் உங்களுக்கு என்னவென்று சொல்லித் தருகிறேன். அடுத்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் செய்வது ஆகும். இங்கு கிளவுட் ஃபங்க்ஷனாக நாம் நமது ஃபங்க்ஷன்ஸை யூஸ் செய்ய முடியும். நீங்கள் சர்வர்லெஸ் அப்ளிகேஷன் ஒன்று உருவாக்குகின்றீர்கள் என்றால் இந்த கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ் அவசியமாக மிகவும் முக்கியமாக ஆகிவிடும். அதனால் நான் நினைக்கின்றேன் சர்வர்லெஸ் என்றால் என்னவென்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். அடுத்ததாக ஹோஸ்டிங். அதை ஹோஸ்டிங் மாதிரியான சர்வீசஸை ஃபயர்பேஸ் வழியாக செய்ய முடியும். சரி, இப்போ நான் உங்களுக்கு இது பேஷ் என்றால் என்ன, இல்லைனா பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் என்றால் என்னன்னு அடுத்த ஸ்லைடில் காட்டுகின்றேன். இப்போது நான் நினைக்கின்றேன் பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் என்றால் என்னவென்று இப்பொழுது புரிந்திருக்க வேண்டும். எளிமையாக எடுத்தால் இந்த சர்வீசஸ் எல்லாவற்றையும் கன்ஃபிகர் செய்து பேக்கெண்டில் நாம் யூஸ் செய்கின்ற சர்வீசஸ் எல்லாவற்றையும் கன்ஃபிகர் செய்து ஒரே இடத்திலிருந்து ஆக்சஸ் செய்கின்ற போல அதை ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் செய்வதுதான் இந்த பேக்கெண்ட் ஆஸ் எ சர்வீஸில் நடக்கின்றது. நாம் படித்து பார்க்கலாம். பேக்கெண்ட் ஆஸ் எ சர்வீஸ் அல்லது BaaS allows developers to focus on the front end of their applications and leverage backend services without building or maintaining them ஆகும். இதுதான் மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்கு டிராவிங்கிற்கு போனால் மறுபடியும் நமக்கு இந்த ஸ்லைட் இங்கு இருக்கின்ற இந்த சைட் முழுவதுமாக கன்ஃபிகர் செய்து வைத்திருக்கின்றது இந்த பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸில் தான் என்பது தெரியும். அதாவது உங்களுக்கு இந்த பக்கம் இந்த விடயங்கள், இந்த சர்வர் டேட்டாபேசஸ், இந்த விடயங்கள் எப்படி வேலை செய்கின்றது என்று அதிகம் இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயங்கள் மேனேஜ் செய்கின்றது, இந்த விடயங்கள் மேனேஜ் செய்யப்பட்டு இருக்கின்றது எம்முடைய சர்வீஸில் இருந்து. இல்லை என்றால் ஃபயர்பேஸ் மாதிரி பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் ஒன்றிலிருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக மேனேஜ் பண்ணப்பட்டு இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு இப்படி உங்கள் பேக்எண்ட் பற்றி அதிகம் வரியாக வேண்டியது இல்லை. உங்களால் உங்கள் ஃப்ரண்ட் எண்ட் பற்றி வரியாக முடியும். இந்த காலத்திலேயே எடுத்து உங்கள் ஃப்ரண்ட் எண்ட் சரியாக வேலை செய்கிற மாதிரி கன்ஃபிகர் பண்ண முடியும். உங்களுக்கு நிறைய நேரம் மீதமாகிறது இப்படி சர்வீஸை யூஸ் செய்வதால் ஆகும். சரி, அதுதான் இங்கு சொல்லுகின்ற விடயம். இந்த கூட்டம், இந்த விடயங்கள் சரியாக மேனேஜ் செய்யப்படுகின்றது. அதாவது நமக்கு இதை சர்வீஸ் ஒன்றாக ப்ரொவைட் செய்கின்ற மாதிரி தான் இந்த விடயங்கள் அந்த கூட்டம் சரியாக மேனேஜ் செய்கின்றது. அது ரொம்ப முக்கியமாக ஆகின்றது. அதற்கு பிறகு இங்கு நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்றாக போட்டிருக்கின்றேன். இதுவும் உங்கள் நாலேஜிற்கு மிகவும் முக்கியமான பாயிண்ட் ஒன்று ஆகும். பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் and serverless computer share some similarities and many providers offer both, but the two models have several differences ஆகும். இங்கு மிகவும் கூட்டம் கவர் பண்ணுற ஒன்று தான் இந்த பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் அண்ட் சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் என்றது ஆகும். இது உண்மையாக எடுத்தால் டாபிக்ஸ் 2 இருக்கின்றது. பட் இந்த சர்வர்லெஸ் கம்ப்யூட்டர் சில ஃபீச்சர்ஸை இந்த பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸில் எங்களால் பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டால் ஃபயர்பேஸில் யூஸ் ஆகின்ற க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸ் முழுக்க சர்வர்லெஸ் தான். அது இன்சைட் ரன் ஆகின்றது நாம் எழுதின க்ளவுட் ஃபங்க்ஷன் ஒன்று ஆகும். சர்வர்லெஸ் என்றால் உண்மையிலேயே அது சர்வர்லெஸ் இல்லை. அது உங்கள் கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் சர்வர்லெஸ்ஸில் தான் ரன் ஆகின்றது. அதனால் அவ்வளவு டீப்பாக எழுதவில்லை. அது அவ்வளவு முக்கியமில்லை. நீங்கள் ஃப்ளட்டர் கற்றுக்கொள்வதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள். அதனால் பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் என்றால் என்ன என்று இப்பொழுது உங்களுக்கு விளங்கும். இப்போது இங்கு இருக்கின்ற இந்த படத்தை தான் நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக்கி உங்களுக்கு வரைந்து காட்டுகிறேன். இப்போது இதை கொஞ்சம் சிம்பிளாக்கி வரைவோம். நமக்கு மெயின்லி இப்போது வரி பண்ண வேண்டியது நம் ஃப்ரண்ட் எண்டுடன் ஆகும். ஃப்ரண்ட் எண்டில் தான் இப்போது நாம் விடயங்கள் மேனேஜ் செய்கின்றோம். நமக்கு மேனுவலி சர்வர்ஸ், மேனுவலி டேட்டா பேசஸ் எதுவும் இல்லை. நாங்கள் யூஸ் செய்வது என்ன? இங்கு நாங்கள் யூஸ் பண்ணுவது, இதற்கு வேறு கலர் ஒன்றை போடலாம், ஃபயர்பேஸ் கலர். நாம் இப்போது பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் ஒன்று தான் யூஸ் செய்கின்றோம். இங்கு நாம் சொல்வது உங்களுக்கு ஃபயர்பேஸ் என்றால் சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணுவது. அதனால் ஃபயர்பேஸ் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த விடயங்கள் தான் நான் பிறகு சொல்லித் தருகிறேன். ஏனென்றால் இப்படி பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் ப்ரொவைட் செய்கின்ற பிளாட்ஃபார்ம்ஸ் மிகவும் இருக்கிறது. அந்த பிளாட்ஃபார்ம்ஸை கூட உங்களுக்கு காட்டுகிறேன். அதனால் சில பிளாட்ஃபார்ம்ஸ் உண்மையிலேயே எடுத்தால் ஃபயர்பேஸுக்கு விட காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்.
பட் ஃப்ளட்டருடன் கன்ஃபிகர் செய்கின்ற பொழுது இங்கு ஃபயர்பேஸ் யூஸ் செய்கின்றதில் உண்மையிலேயே மிகவும் பெரிய முக்கியத்துவங்கள் இருக்கின்றன. இப்போது நாங்கள் ஃப்ரண்ட் எண்டை எப்படி நாங்கள் உருவாக்கப் போகிறோம்? ஃப்ரண்ட் எண்டை நாம் உருவாக்கப் போவது ஃப்ளட்டரில் தான் ஆகும். ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் தான் எங்களுடைய ஃப்ரண்ட் எண்டில் இருக்கின்றது. இப்போது நாம் பேக் எண்டில் இருக்கின்றது என்ன? ஃபயர்பேஸ் ஆகும். இப்போது யோசித்து பாருங்கள், உங்களுடைய இப்படி ஒரு தேவை வருகின்றது, ரிக்குவயர்மெண்ட் ஒன்று வருகின்றது. இந்த ரிக்குவயர்மெண்ட்டையும் நாம் வேறு கலரில் எழுதலாம். இந்த கலரை நாம் யூஸ் செய்யலாம். ரிக்குவயர்மெண்ட் ஒன்று வருது யூசர்ஸ் ஆத்தென்டிகேட் செய்வதற்காக. அதனால் இந்த ஆத்தென்டிகேட் என்றால் என்ன என்று இன்னும் புரியவில்லை. நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த விடயங்கள் நான் உங்களுக்கு பிறகு சொல்லித் தருகிறேன். ஒரு யூசரை உங்களுக்கு ஸ்டோர் செய்ய வேண்டும் டேட்டா பேஸில் என்று நினைத்து பாருங்கள். இப்படி உண்மையிலேயே ஆத்தென்டிகேட் என்றால் ஸ்டோர் செய்ய மட்டும் இல்லை, அது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு எல்லோருக்கும் புரிகின்ற போல நான் இங்கு சொல்லுகின்றேன், ஸ்டோர் அ யூசர் இன் அ டேட்டா பேஸ். அதுதான் உங்களுக்கு செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள்? இப்போது உங்களுக்கு புரிகிறது, இது நாம் ஃப்ரண்ட் எண்டில் இருந்து செய்ய முடியாது. ஏனென்றால் இங்கு யூசர் ஒருத்தரை டேட்டா பேஸில் ஸ்டோர் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் அதை ஃப்ரண்ட் எண்டில் இருந்து செய்ய முடியாது. அப்போது நமக்கு அவசியமாக பேக் எண்டுக்கு போக வேண்டும். நாங்கள் பேக் எண்ட் என்று சொல்வது என்ன? நம் ஃபயர்பேஸுக்கு இந்த ஃபயர்பேஸில் ஆத்தென்டிகேஷன்ஸ் என்று தனி சர்வீஸ் ஒன்று இருக்கின்றது. அப்போது இங்கு இருக்கின்ற இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் யூஸ் செய்து நாம் யூசர் டேட்டா பேஸில் இல்லை என்றால் யூசரை ஆத்தென்டிகேட் செய்ய முடியும். அதே போல யோசித்து பாருங்கள், ஆத்தென்டிகேட் செய்வது போன்று உங்களுக்கு டேட்டா பேஸில் ஸ்டோர் செய்ய வேண்டும் என்றால் இங்கு இருக்கின்ற ஃபயர்பேஸில் ஃபயர்ஸ்டோர் என்ற டேட்டா பேஸ் ஒன்று இருக்கும். இந்த ஃபயர்ஸ்டோர் டேட்டா பேஸில் நீங்கள் யூசர் டேட்டா ஸ்டோர் செய்ய முடியும். இப்படி ஃபயர்ஸ்டோர் என்று டேட்டா பேஸ் ஒன்று இருக்கின்றது. ஃபயர்பேஸில் ரியல் டைம் டேட்டா பேஸும் இருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதை நான் அந்த செக்ஷனுக்கு செல்கின்ற பொழுது சொல்லுகின்றேன். பட் அது தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செலக்ட் செய்கின்றோம். ஃபயர்ஸ்டோர் யூசர் செய்கிறது என்றால் ரியல் டைம் யூஸ் செய்கிறது. பட் யூசர்ஸை மாதிரி சேவ் பண்ணுவதற்காக மிகவும் நல்லது ஃபயர்ஸ்டோர் என்று சொல்லலாம். சரி, இப்போது உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷனில் அனலிட்டிக்ஸ் பார்க்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது என்ன செய்வீர்கள்? எப்படி செய்வீர்கள்? இது ஃப்ரண்ட் எண்டில் இருந்து செய்ய முடியாது. இப்போது அவசியமாக உங்களுக்கு பேக்எண்ட் ஒன்று கனெக்ட் பண்ணி அனலிட்டிக்ஸ் செட்டப் செய்ய வேண்டும். அதனால் இங்கு மேனுவலி அனலிட்டிக்ஸ் மாதிரி ஒரு விடயங்களை கன்ஃபிகர் செய்வது அவ்வளவு எளிதான விடயமில்லை. அதுதான் காரணம், நாங்கள் பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் ஒன்று யூஸ் செய்வதால் ஃபயர்பேஸில் அனலிட்டிக்ஸ் மிகவும் எளிதாக நாம் செக் செய்கின்ற மாதிரி ஒரு வழி இருக்கிறது. அனலிட்டிக்ஸ் நாங்கள் ஃபயர்பேஸில் இருந்து எடுக்க முடியும். சரி, இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் அப்ளிகேஷனில் A or B டெஸ்டிங் செய்ய வேண்டும். அப்போது உங்களுக்கு ஃபயர்பேஸில் A or B டெஸ்டிங் என்று சர்வீஸ் ஒன்றை யூஸ் செய்ய முடியும். உங்களுக்கு புரிகிறது, அந்த பேக்எண்ட் ஒன்று விதமாக யூஸ் செய்கின்ற பொழுது, இல்லை என்றால் பேக்எண்ட் ஒன்றை தனியாக கன்ஃபிகர் செய்கின்ற பொழுது நமக்கு தேவைப்படுவது எல்லா தேவைக்கும் சர்வீஸ் ஒன்று இந்த பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸில் ஆகும். இல்லை என்றால் நாம் யூஸ் செய்கின்ற ஃபயர்பேஸுக்குள் இருக்கின்றது. சரி, அதை உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமானதாகும். யோசித்து பாருங்கள், உங்கள் அப்ளிகேஷனில் இமேஜஸ் சரி, வீடியோஸ், இது ஒரு சாதாரண சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தால் இமேஜஸ், வீடியோஸ் மாதிரியான விடயங்கள் ஸ்டோர் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு விளங்கும். அப்போது நீங்கள் என்ன யூஸ் செய்ய முடியும்? இதில் இருக்கின்ற ஃபயர்பேஸில் கிளவுட் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கின்றது. இது கிளவுட் ஸ்டோரேஜ் ஒன்று ஆகும். உண்மையிலேயே இதெல்லாம் கூகுள் கிளவுடுடன் கன்ஃபிகர் செய்து வைத்திருக்கின்றது. இதனால் அதுக்கு உங்களுக்கு தனி இன்டர்ஃபியர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வைத்திருக்கின்றது. வேலை எளிதாக இருக்கின்றது. அது சர்வீஸ் யூஸ் செய்தவர்கள் தான் தெரியும். அவ்வளவு யோசிக்க வேண்டியதில்லை. யோசித்து பாருங்கள், உங்களுக்கு வீடியோஸ் தேவை என்றால் வீடியோஸ், இமேஜஸ் ஸ்டோர் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு ஃபயர்ஸ்டோர் இல்லை என்றால் நம்மளுடைய கிளவுட் ஸ்டோரை யூஸ் செய்ய முடியும். AB டெஸ்டிங் செய்ய வேண்டும் என்றால் A or B டெஸ்டிங் யூஸ் பண்ண முடியும். அனலிட்டிக்ஸுக்கு அனலிட்டிக்ஸ் என்று சர்வீஸ் ஒன்று இருக்கின்றது. டேட்டா ஸ்டோர் செய்ய ரியல் டைம் இல்லை என்றால் ஃபயர்ஸ்டோரில் ஸ்டோர் செய்ய முடியும். ஆத்தென்டிகேஷனுக்கு ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் ஒன்று இருக்கின்றது. இப்படி இந்த லிஸ்ட் ரொம்ப நீளமாக செல்கின்றது. அப்போது உங்களுக்கு புரிய வேண்டும், ஃப்ரண்ட் எண்டில் மேனேஜ் செய்ய வேண்டிய எளிதான விடயங்கள், அதாவது மேனேஜ் பண்ணுகின்ற பொழுது ஃப்ரண்ட் எண்டில் இருந்து மேனேஜ் பண்ண முடியாத விடயங்களுக்கு தான் நாம் பேக்எண்ட் கனெக்ட் பண்ணுறோம். இப்படி பேக்எண்ட் ஒன்று கனெக்ட் பண்ணுகின்ற பொழுது பேக்எண்டுக்குள்ளே தேவைப்படுகின்ற எல்லா சர்வீசஸும் இந்த ஃபயர்பேஸுக்குள் கன்ஃபிகர் பண்ணி வைத்திருக்கின்றது. உங்களுக்கு தெரிகின்றது,
இது இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் தான் நழுவி வைத்திருக்கின்றேன். அதனால் இந்த விடயங்கள் மிகவும் முக்கியமானதாகும். இப்போது நான் ஒவ்வொரு சர்வீசஸுக்கும் போய் தனியாக இந்த விடயங்களை எக்ஸ்பிளைன் செய்வது அர்த்தமில்லை. நாங்கள் இந்த விடயங்களை உண்மையாக நாங்கள் ஃப்ளட்டர் அப்ளிகேஷனுடன் கனெக்ட் பண்ணி இவை எப்படி ஒர்க் ஆகின்றது என்று பார்ப்போம். அப்போது நான் இந்த விடயங்கள் நன்றாக உங்களுக்கு தலையில் ஏறும். இப்போதா நான் இவ்வளவு நேரம் பேசியது இந்த ஃபயர்பேஸ் என்று ஒன்று பற்றி பேசினேன். ஆனால் நான் ஃபயர்பேஸ் என்றால் என்ன என்று உங்களுக்கு காட்டவில்லை. ஃபயர்பேஸ் என்றால் என்ன என்று இப்போது பார்க்கலாம். சரி, நீங்கள் ப்ரௌசருக்கு போய் ஃபயர்பேஸ் என்னவென்று சர்ச் பண்ணுங்கள். நான் இப்படி ஃபயர்பேஸினை சர்ச் செய்து வந்திருக்கின்றேன். இப்படி பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் யூஸ் செய்கின்ற பொழுது இங்கு இருக்கின்ற ஒரே சொல்யூஷன் ஃபயர்பேஸ் மட்டும் இல்லை என்று உங்களுக்கு நான் முன்னர் கூறினேன். இதோ இப்படி இன்னும் ஒரு பேக்எண்ட் ஆஸ் எ சர்வீஸ் அப்ரைட் என்று இருக்கின்றது. நான் இந்த அப்ரைட்டிற்குள்ளேயும் போகின்றேன். இதுவும் மிகவும் ஃபேமஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று ஆகும். இதுவும் ஓப்பன் சோர்ஸ். ஆனால் ஓப்பன் சோர்ஸ் என்று இருந்தாலும் சில சமயம் இதற்கு ப்ரைஸ் செலுத்த வேண்டும். இதனை மேனேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் செய்ய வேண்டும். அதனால் இதுவும் உங்களுக்கு யூஸ் செய்ய முடியும். நீங்கள் கீழே போய் பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் ஆத்தென்டிகேஷன் இருக்கின்றது, டேட்டாபேசஸ் இருக்கின்றன, ஃபங்க்ஷன்ஸ் இருக்கின்றன, கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கின்றன. உண்மையாக எடுத்தால் பேசிக்கலி நமக்கு தேவைப்படுகின்ற எந்த அப்ளிகேஷனிலும் 90% அல்லது 80% அப்ளிகேஷன்ஸில் தேவைப்படுவது பிளாக்எண்டில் இருந்து இந்த விடயங்கள் தான். இதை உங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்க முடியும். உங்களுக்கு இங்கு இருக்கின்ற விடயங்கள் தெரியும். பாருங்கள், ஆத்தென்டிகேஷன் இருக்கின்றது. இங்கு லாகின் மெத்தட்ஸ் 30 இருக்கின்றன. பாருங்கள், கூகுள், ஜிட்ஹப், இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் இவற்றை இப்படி ஆட் செய்ய முடியும். அதற்கு பிறகு டேட்டாபேசஸ் இருக்கின்றன. நான் இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் செய்து கீழே வந்தால் இப்படி எங்களுக்கு டேட்டாபேசஸ் தெரியும். அப்படி உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். ஃபைல் அப்லோட்ஸ் பார்க்க முடியும். இங்கு அனிமேஷன்ஸும் கொடுத்திருப்பது உங்களுக்கு இப்படி தெரியும். ஃபைல் அப்லோட்ஸ் இருக்கின்றது. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கின்றது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்றால் என்ன என்று இப்பொழுது புரிகிறதா? இல்லை என்றால் நான் உங்களுக்கு பிறகு சொல்லித் தருகிறேன். இங்கு இந்த கூட்டம் பேமெண்ட் கேட்வே மீது செட்டப் செய்கின்ற பொழுது அதற்கு நாம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கு இந்த கூட்டத்திற்கு செய்ய முடிகின்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்து மெசேஜிங் மாதிரியான விடயங்கள். நோட்டிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்ட் செய்கின்ற பொழுது நம்முடைய அப்ளிகேஷனில் மெசேஜிங் மாதிரியான விடயங்கள் மிகவும் முக்கியமாக இருக்கின்றன. அதையும் ப்ரொவைட் செய்து இந்த அப்ரைட்டில் இருந்துதான். அதனால் இதுவும் உண்மையிலேயே நல்ல சர்வீஸ் ஒன்று. ரியல் டைம் டேட்டாபேஸ் இருக்கின்றது. அதனால் டேட்டாபேஸிற்குள்ள இருக்கின்ற எல்லா விடயங்களும் இதில் பார்க்க முடியும். இதுவும் நல்ல சர்வீஸ் ஒன்று. உண்மையிலேயே இதில் நான் ப்ரைஸிங்கிற்கு வந்தால் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் ஒன்று இருப்பது தெரியும். இந்த ஃப்ரீ ட்ரையலும் உண்மையிலேயே ஜெனரஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும் 10 GB பேண்ட்வித் ஒன்று, 2 GB ஸ்டோரேஜ் மாதிரியான விடயங்கள் தான். இப்படி மிகவும் நமக்கு தேவைப்படுகின்ற டேட்டாபேஸ் ஒன்று இருக்கின்றது. பக்கெட்ஸ் 3 நாங்கள் யூஸ் செய்ய முடியும். இந்த பக்கெட்ஸ் என்றால் நாங்கள் இமேஜ் ஸ்டோரேஜஸ் மாதிரி யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபங்க்ஷன்ஸ் 5 யூஸ் செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு தெரியும் இங்கு ப்ரோ பிளானும் அவ்வளவு பெரிய ப்ரைஸ் இல்லை. $15 மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், $15ற்கு இந்த கூட்டம் கொடுக்கின்ற விடயங்கள் ஆகும். இதோடு முக்கியத்துவம் இதுதான். நம்முடைய காஸ்ட் எஃபிஷியன்சி என்ன என்று பார்க்க வேண்டும். இந்த ஃபயர்பேஸுக்கு போய் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஃபயர்பேஸில் இப்படி இல்லை. இந்த கூட்டத்தோடு பிரைசிங் இருக்கின்றது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது. இப்படியே இன்னொரு சர்வீஸ் ஒன்று சூப்பர் பேஸ் என்று இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் இங்கே சூப்பர் பேஸில் இருக்கின்ற ஓப்பன் சோர்ஸ் ஃபயர்பேஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆகும். நான் சூப்பர் பேஸிற்குள்ளும் போய் காட்டுகின்றேன். உங்களுக்கு தெரியும் இந்த சூப்பர் பேஸில் பார்க்க முடியும் டேட்டாபேசஸ் இருக்கின்றது. ஆத்தென்டிகேஷன், ஸ்டோரேஜ், எட்ஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் எட்ஜ் ஃபங்க்ஷன்ஸ் என்று இருக்கின்றது. ரியல் டைம் ஒன்று இருக்கின்றது. வெக்டர் டேட்டாபேஸ் ஒன்று இருக்கின்றது. வெக்டர்ஸுடன் வேலை செய்கின்ற பொழுது இதுவும் மிகவும் முக்கியமாகும். நமக்கு சில ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ணுகின்ற பொழுது இங்கு வெக்டர் டேட்டாபேஸ் ஒன்று தேவைப்படுகின்ற நேரங்கள் இருக்கின்றன. அதனால் இந்த வெக்டர் டேட்டாபேஸ் மிகவும் முக்கியமாகும். இந்த சூப்பர் பேஸில் ப்ரொவைட் செய்கின்றதாகும். இது மிகவும் கூட்டம் ப்ரொவைட் செய்கின்றது இல்லை. இன் வெக்டர் டேட்டாபேஸ் ஒன்று இருக்கின்றது. நமக்கு தனியாக தேர்ட் பார்ட்டிக்கு செல்ல வேண்டும். மிகவும் நேரம் எடுக்கும். இந்த வெக்டர்ஸ் டேட்டாபேஸ் என்றால்
என்னவென்று இப்பொழுது உங்களுக்கு யோசிக்க வேண்டியது இல்லை. இப்பொழுது நீங்கள் இந்த சிறிய விடயங்களை அண்டர்ஸ்டாண்ட் செய்து கொள்ளுங்கள். நமக்கு டேட்டா பேசஸ் தேவை என்றால் இங்கு நான் யோசிப்பது இந்த சுப்பாபேஸில் நமக்கு மிகவும் நேரம் இந்த ஃபயர்பேஸில் நான் யோசிக்கின்றது. இப்போது புது வெர்ஷனில் இந்த கூட்டம் நமக்கு டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் ஒன்று மாதிரியும் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாதிரியும் ப்ரொவைட் செய்கின்றார்கள். அப்ரைட்டிலையும் அதே விதமாகத்தான் இருக்கிறது. சுபபேஸில் இருந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஒன்று இருக்கிறது. அதாவது யோசித்து பாருங்கள், MySQL மாதிரியான ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாதிரியான விஷயங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வித்தியாசமாக படுகிறது. உங்களுக்கு ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஒன்று தேவை என்றால் இங்கு இந்த டேட்டாபேஸுக்கு போய் பார்க்க உங்களால் முடியும். SQL ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஒன்று தான் இருக்கிறது. அதனால் அது உங்களுடைய அப்ளிகேஷனில் இருந்து அப்ளிகேஷனுக்கு வித்தியாசப்படுகிறது. இப்படி ரிலேஷனல் ஒன்று யூஸ் செய்கின்ற பொழுது இன்னொரு டாக்குமெண்ட் ஒன்று யூஸ் செய்கின்ற போதுதான் என்ன நல்லது என்று நாம் அப்ளிகேஷனுக்கு கொடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும், இங்கு போஸ்ட் GRESQL என்ற டேட்டாபேஸ் ஒன்று தான் இந்த கூட்டம் யூஸ் செய்கிறது. அதனால் இதுவும் நான் உங்களுக்கு காட்டியது இந்த விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். நான் ப்ரைஸிங்க்கு போனால் இதில் ஃப்ரீ ட்ரையல் ஒன்று இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு 50,000 மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் வைத்துக்கொள்ள முடியும். டேட்டாபேஸ் ஒன்று இருக்கின்றது. 500 MB டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ் ஒன்று உங்களுக்கு தெரியும். அதே போல நமக்கு அப்ரைட்டில் இருந்து ப்ரொவைட் செய்கின்றது டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ் பார்க்கத்தான். இங்கு 2 GB ஸ்டோரேஜ் ஒன்று ப்ரொவைட் செய்வது இந்த கூட்டம் ஆகும். அதிலிருந்து ஒரு மாதிரி தான் இந்த கூட்டம் யூஸ் செய்கின்றது. பேண்ட்வித்தும் இந்த கூட்டத்தோடு குறைவு. 1 GB ஸ்டோரேஜ் இந்த கூட்டத்தோடு ஒன்று இருக்கின்றது. இங்கு உங்களுக்கு தெரியும், டேட்டாபேஸ் ஸ்பேஸை இந்த கூட்டம் டேட்டாபேஸ் ஸ்பேஸை செப்பரேட் போடவில்லை. இங்கு இருக்கின்றது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். சில நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த விடயங்கள் இப்படி. எங்களுடைய ப்ரோ பிளான் கொஞ்சம் அதிகம். உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரோ பிளான் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிளான்ஸ் கம்பேர் பண்ண முடியும். அதனால் நான் இங்கு காட்டுவது உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும், மிகவும் முக்கியமானதாகும். அதாவது இந்த விடயங்கள் உங்களுக்கு ஒரேடியாக புரியாது. அவசியமாக இந்த விடயங்கள் பற்றி நாலேஜ் இருக்க வேண்டும். அதனால் நாம் பார்த்தோம், ஃபயர்பேஸ் ஆல்டர்னேட்டிவ் சர்வீசஸ் இருக்கிறது. ஒன்று அப்ரைட், இன்னொன்று சுப்பாபேஸ் ஆகும். இதோ இது சுப்பாபேஸ் என்று சொல்வது. அதனால் இவற்றுக்கு லிங்க்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். சுப்பாபேஸ் என்றால் சர்ச் பண்ணினால், அப்ரைட் என்று சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த லிங்க்ஸுக்கு போக முடியும். சரி, இப்போது நாங்கள் யூஸ் செய்கின்ற ஃபயர்பேஸுக்கு போவோம். சரி, அதனால் இப்போது ஒருத்தருக்கு கேள்வி ஒன்று வர முடியும். ஏன் நீங்கள் அப்ரைட் மாதிரியான விடயங்கள் இல்லை என்றால் சுப்பாபேஸ் மாதிரி ஒன்று யூஸ் செய்யலாம் என்று. அதனால் இதில் ஃப்ளட்டருடன் தான் நாம் இப்போது வேலை செய்து போகின்றோம். உங்களுக்கு உங்களுடைய ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் கனெக்ட் செய்ய தேவைப்படுகின்ற நல்லதான பேக்எண்ட் ஆக்சஸ் சர்வீஸ் ஒன்று தான் நான் ரெக்கமெண்ட் செய்கின்றது. அது ஃபயர்பேஸ். ஏனென்றால் இங்கு ஃபயர்பேஸ் என்றால் நான் இதற்குள்ளே சென்றால் கூகுள் சமமாக வைத்து மேனேஜ் செய்து போகின்ற பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கின்றது. ஃப்ளட்டரும் சமமாக வைத்து மேனேஜ் செய்ய போகின்ற பிளாட்ஃபார்ம் ஒன்று, அதாவது மேனேஜ் டெக்னாலஜி ஒன்று என்று யோசித்து பாருங்கள். அதனால் இந்த ரெண்டும் நன்றாக சிங்க் ஆகி இருக்கின்றது. அதாவது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இரண்டையும் பைண்ட் செய்து நாம் வேலை செய்ய முடியும். அந்த விடயங்களை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் உங்களுடைய ஃபயர்பேஸுக்குள்ளே வந்த பிறகு உங்களுக்கு இப்படி பார்க்க முடியும். இதில் நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் செய்து வந்தால் இந்த கூட்டம் ப்ரொவைட் செய்வது என்ன மாதிரியான விடயங்கள் என்று பார்க்க முடியும். அதனால் இதற்குள் சர்வீசஸ் ரொம்ப இருக்கின்றது. நாம் பேசிய அப்ரைட் இல்லை என்றால் சுப்பாபேஸ் மாதிரி இல்லை. இதற்குள்ளே சர்வீசஸ் ரொம்ப இருக்கின்றது. அதே மாதிரி இதோடு டாக்குமெண்டேஷன் ரொம்ப நன்றாக இருக்கிறது. நாம் படித்து பார்த்து இந்த வேலைகளை செய்ய முடியும். சரி, இங்கு உங்களுக்கு பார்க்க முடியாது. இதோ இங்கு இந்த கூட்டம் விடயங்கள் கொஞ்சம் போட்டிருக்கிறது. நமக்கு இங்கு ப்ரைஸிங்கும் போய் பார்க்க முடியும். நாம் கன்சோலுக்கு சென்றால்தான் இந்த கூட்டத்துக்கு தனி கன்சோல் ஒன்று இருக்கின்றது. அந்த கூட்டத்தோடும் கன்சோல்ஸ் இருக்கின்றது. நாம் நமது கன்சோலுக்கு சென்றால்தான் இந்த கூட்டம் ப்ரொவைட் செய்கிற சர்வீசஸ் என்று பார்க்க முடியும். சரி, இதோ இங்கு பில்டுக்கு போன பிறகு உங்களுக்கு சர்வீசஸை பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும், இங்கு போன பிறகு இந்த கூட்டம் ப்ரொவைட் பண்ணுற விடயங்கள் ஃபயர்பேஸ் ML என்றால் இது மெஷின் லேர்னிங்க்கு இருக்கிறது. ஃபயர்ஸ்டோர் என்றால் டேட்டாபேஸ் ஆகும். எங்களுக்கு ஹோஸ்டிங்,
ரியல் டைம் டேட்டாபேஸ் ஒன்று எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கின்றது. இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் நாம் யூஸ் செய்ய போகின்றோம். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் நமக்கு இருக்கிறது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அடுத்ததாக கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கின்றது, கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கின்றது, ஆப் ஹோஸ்டிங் இருக்கின்றது, ஆத்தென்டிகேஷன் இருக்கின்றது. அந்த கொஞ்சம் தான் ப்ராடக்ட்ஸ் ஆகும். நாங்கள் கீழே போனால் உங்களுக்கு தெரியும், இங்கு வெர்டெக்ஸ் AI மாதிரியான விடயங்கள் நமக்கு கனெக்ட் பண்ண முடியும். இந்த வெர்டெக்ஸ் AI என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். மெஷின் லேர்னிங் மாதிரியான விடயங்கள் தெரிந்தவர்கள் இருக்கின்றீர்களா? உங்களுக்கு இங்கு பார்க்க முடியும், டேட்டா பேசஸ் இங்கு போட்டிருக்கின்றது. டேட்டா கனெக்ட் என்று ஒன்று இருக்கின்றது. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னது மறந்திருக்காது. கிளவுட் SQL இந்த கூட்டம் 2024 ரிலீஸ் ஆகியது. போஸ்ட்ரே SQL டேட்டாபேஸ் ஒன்று இருக்கின்றது. ரிலேஷனல் தேவை என்றால் உங்களுக்கு அந்த விடயங்களை யூஸ் செய்ய முடியும். அடுத்து நீங்கள் இங்கு கீழே சென்றால் இங்கு இருக்கின்ற டேட்டாபேஸஸ் ஆகும். அடுத்து ஹோஸ்டிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஹோஸ்டிங்கையும் இந்த கூட்டம் ப்ரொவைட் செய்கிறது. அதற்கு பிறகு யூசர் ஆத்தென்டிகேஷனுக்கு ஆத்தென்டிகேஷன் தனியாக ப்ரொவைட் செய்வது ஆகும். கிளவுட் ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு பார்க்க முடியும். கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ், கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரியான விடயங்கள் இந்த கூட்டம் ப்ரொவைட் செய்கின்றது ஆகும். இப்போது நாங்கள் கன்சோலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கு பிரைசிங் என்று டப்பிற்கு போகின்றேன். ஃபயர்பேஸ் பிரைசிங்க்கு வந்ததன் பின்பு இந்த கூட்டத்தோட ப்ராடக்ட்ஸ் 2 இருக்கின்றது. அதாவது இங்கு யூசேஜ் பிளான்ஸ் 2 இருக்கின்றன. ஒன்று நோ காஸ்ட் பிளான் ஆகும். இதற்கு நாம் ஸ்பார்க் பிளான் என்று சொல்லுகின்றோம். அதாவது இந்த கூட்டத்தோட ஃப்ரீ ட்ரையல். நமக்கு முதலில் ஃப்ரீ ட்ரையலில் ரொம்ப விடயங்கள் இந்த கூட்டம் ப்ரொவைட் செய்கின்றது. மற்ற இது சர்வீசஸ் மாதிரியே தான் ஆகும். இந்த சர்வீசஸ் அதை விட நாங்கள் யோசிக்கின்றது இந்த கூட்டத்தோடு ஃப்ரீ ட்ரையல் ரொம்ப இருக்கின்றது. அடுத்தது பே ஆஸ் யூ கோ பிளேஸ் பிளான் ஆகும். இதில் நாம் யூஸ் செய்கின்ற சர்வீசஸ் என்று இந்த கூட்டம் நாம் பில் உருவாக்குகிறது. யோசித்து பாருங்கள், நீங்கள் ஃபயர்பேஸுக்கு மாதத்திற்கு $15 கொடுத்தாலும் யோசித்து பாருங்கள், நீங்கள் சர்வீசஸ் யூஸ் செய்கின்ற டாலர்ஸ் 2-3 தான் ஆகும். சில நேரம் இப்படி சர்வீஸ் ஒன்று யூஸ் செய்கின்றது அவ்வளவு ஆப்டிமல் இல்லை என்று அப்போது உங்களுக்கு விளங்கும். அதுதான் இந்த கூட்டத்தோடு பே ஆஸ் யூ கோ. யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் தான் யூஸ் செய்ய வேண்டும். அதற்கு உங்களுக்கு காஸ்ட் வருகின்றது $2000 மாதிரி தான். அப்போது உங்களுக்கு அந்த மாதத்தோட பிளான் பிரைஸ் ஆகுது $2000 தான். அதாவது அந்த பே ஆஸ் யூ கோவில் நீங்கள் யூஸ் செய்கின்ற அளவுக்கு தான் இந்த கூட்டம் பிரைசிங் உருவாகுகின்றது. அதனால் உங்களுக்கு இதை படித்து பார்க்க முடியும். இந்த கூட்டம் இந்த பிரைசிங் எப்படி உருவாகின்றது என்று இங்கு கொடுத்திருக்கின்றது. அதனால் இதனை நாம் இந்த சர்வீஸ் யூஸ் செய்கின்ற பொழுது நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். உங்களுக்கு தெரியும், சில சர்வீசஸ் இந்த கூட்டத்தில் நமக்கு ஃப்ரீ ட்ரையலில் ப்ரொவைட் செய்கின்றது இல்லை. நமக்கு கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரியான விடயங்கள், ஹோஸ்டிங் மாதிரியான விடயங்கள் இங்கு ப்ரொவைட் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்படி சில விடயங்கள் நமக்கு நம்முடைய ஃப்ரீ ட்ரையலில் யூஸ் செய்வது இல்லை. நமக்கு அந்த பெய்ட் பிளானுக்கு அப்கிரேட் செய்ய வேண்டும். சரி, இங்கே பிளேஸ் பிளான் கால்குலேட்டர் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு இங்கே எஸ்டிமேஷனுக்கு ஏற்ற உங்களுக்கு ப்ரைஸ் பில் எவ்வளவு வரும் என்று உங்களுக்கு எஸ்டிமேட்டட் பில் ஒன்றை உருவாக்க முடியும். ஆனால் உங்களுக்கு நம்முடைய கன்சோலுக்கு சென்றால் இந்த விடயங்கள் அழகாக மேனேஜ் செய்ய முடியும். நாங்கள் எப்படி இந்த சர்வீசஸை யூஸ் செய்கின்றோம் என்று நாங்கள் இப்போது கன்சோலுக்கு போய் பார்க்கலாம். நீங்கள் முதலில் இங்கு வந்து இந்த கூகுள் அமௌண்ட்டில் இருந்து லாகின் ஆக வேண்டும். நாம் இப்படி அட்மின் கார்டில் இருந்து தான் நான் லாகின் ஆகுகிறேன். நீங்கள் அவசியமாக உங்களுடைய ஜிமெயிலில் இருந்து இதற்கு லாகின் ஆகலாம். அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு இந்த பட்டன் ஒன்றிற்கு இருக்கு என்று பார்க்க முடியும். கோ டு கன்சோல் என்று இருக்கின்றது. இதோ இங்கு கோ டு கன்சோல் என்ற பட்டன் ஒன்று இருக்கின்றது. இங்கு இப்படி பட்டனை கிளிக் செய்த பிறகு உங்களுடைய ஃபயர்பேஸ் கன்சோலுக்கு அழைத்து போகும். அதனால் உங்களுக்கு தெரியும், இப்படி முதல் தடவை வந்தால் உங்களுக்கு இப்படி இல்லாமல் ஆகலாம் இருக்கும். இப்படி எம்டி ஃபயர்பேஸ் டேஷ்போர்டு ஒன்று இருக்கலாம். நான் உங்களுக்கு சில ப்ரொஜெக்ட்ஸுக்கு அண்ட் இந்த ரெக்கார்டிங்ஸுக்கு யூஸ் செய்த ப்ரொஜெக்ட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போது உங்களுக்கு இதற்குள் புதிதாக ப்ரொஜெக்ட் ஒன்று உருவாக்க முடியும். நான் அந்த விடயங்களை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நாம் புதிதாக ப்ரொஜெக்ட் ஒன்றை உருவாக்கி பார்க்கலாம். நான் இந்த ப்ரொஜெக்ட் ஒன்றை உருவாக்காமல் நாம் ப்ரொஜெக்ட் ஒன்றுக்குள் போய் பார்க்கலாம். நாங்கள் இங்கு என் ஒரிஜினல் அக்கௌண்ட்டிற்கு மாறுகின்றேன். ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் நான் பல சர்வீசஸ் யூஸ் செய்கின்ற ஃபயர்பேஸ் ப்ரொஜெக்ட் ஒன்றுக்குள் தான் இப்போது நான் இங்கு போகின்றேன். உங்களுக்கு தெரியும், இதோ இதுதான் ஃபயர்பேஸில் டேஷ்போர்ட் ஆகும். உங்களுக்கு இங்கு ஒரேடியாக இதை பார்த்தால் பயம் வருகின்றது உங்களுக்கு தோன்றலாம்.
அதாவது ஒவ்வொரு விடயமும் மிகவும் பல இருக்கின்றன. இதில் உண்மையிலேயே அவ்வளவு குழப்பம் இல்லை. இதை கொஞ்சம் இதனுடன் வேலை செய்கின்ற பொழுது உங்களுக்கு பழகிவிடும். உங்களுக்கு நான் முதலில் சொன்னதை போன்று ஃபயர்பேஸுக்குள் சர்வீசஸ் பல இருக்கின்றன. அதாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ஹோஸ்டிங் சர்வீசஸ் இருக்கின்றது, ஃபங்க்ஷன்ஸ், டேட்டாபேசஸ் இருக்கின்றன, ஆத்தென்டிகேஷன் இருக்கின்றன, ஏஆர்பி டெஸ்டிங் இருக்கின்றது. இப்படி ப்ரொவைட் செய்கின்ற சர்வீசஸை உங்களுக்கு பார்க்க முடியும். இதோ இங்கே கீழேயே வந்து இந்த பில்ட் என்ற டப்பை ஓப்பன் செய்யலாம். பில்ட் என்ற ஒன்றுக்குள் போன பிறகு உங்களுக்கு தெரியும், இந்த ஃபயர்பேஸ் சர்வீசஸுக்கு உங்களுக்கு பார்க்க முடியும். இங்கு ஆப் செக் ஒன்று இருக்கின்றது, நம்முடைய ஆப் ஹோஸ்டிங் ஒன்று இருக்கின்றது. இவையெல்லாம் நியூ ஆகும். ஆத்தென்டிகேஷன், எக்ஸ்டென்ஷன், ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஹோஸ்டிங் இருக்கின்றன. மெஷின் லேர்னிங்க்கு ஏபிஐஸ் ப்ரொவைட் செய்கின்றது. ஸ்டோரேஜ், ரியல் டைம் டேட்டாபேஸ் ஒன்றும் இருக்கின்றது. இந்த விடயங்கள் இப்பொழுது யோசிக்க வேண்டாம். அதனால் நாம் இருக்கின்ற பில்ட் என்ற கேட்டகரியில் இந்த சர்வீசஸை உங்களுக்கு தேட முடியும். அடுத்து இங்கு தனி அனலிட்டிக்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்கின்றது. அனலிட்டிக்ஸை உங்களுக்கு இங்கு பார்க்க முடியும். அடுத்து இங்கு ரன் என்ற செக்ஷன் ஒன்று இருக்கிறது. ரன் என்ற செக்ஷனில் நமக்கு முடியும் இங்கு ஏடி மொப் மாதிரியான விடயங்கள் உடன் கன்ஃபிகர் செய்ய முடியும். ஏஆர்பிங் டெஸ்டிங் பண்ண. அதனால் இந்த விடயங்கள் இப்பொழுது புரிகின்ற ஒன்று இல்லை. நமக்கு இந்த ரன் என்று சொல்றதில் இருக்கின்ற நம்முடைய அப்ளிகேஷன் ரன் ஆகும் பொழுது நமக்கு அதற்கு கன்ஃபிகரேஷன்ஸை உருவாக்க முடியும், டெஸ்டிங்கை செய்ய முடியும். அதான் இதோ இங்கு ரன் என்ற செக்ஷனில் இருக்கின்றது. அதனால் டேப்ஸ் 3 தான் இருக்கின்றன. டேப்ஸ் 3இல் முதல் டேப்பில் இருக்கின்ற நாம் யூஸ் பண்ண வேண்டிய சர்வீசஸ் ஆகும். யோசிச்சு பாருங்கள், எனக்கு ஆத்தென்டிகேஷன் தேவை என்றால் இங்கே இருந்து ஆத்தென்டிகேஷன் கிளிக் செய்த பிறகு ஆத்தென்டிகேஷன் ஆட் செய்ய முடியும். அதுதான் பில்ட் என்று சொல்வதில் இருக்கிறது. ரன் என்றால் நாம் அப்ளிகேஷனில் ஏதாவது டெஸ்டிங் செய்தால் டைனமிக் லிங்க்ஸ் மாதிரியான விடயங்கள் இருக்கின்றன. அவை நாம் முன்னாடி பேசினோம். நம்முடைய அப்ளிகேஷனில் இந்த டைனமிக் லிங்க்ஸ் மாதிரியான விடயங்கள் நமக்கு மிகவும் யூஸ் ஆகின்றது. ஏஆர்பி டெஸ்டிங், ஆட் மாப் மாதிரியான விடயங்கள் இங்கு கன்ஃபிகர் செய்ய முடியும். அடுத்து அனலிட்டிக்ஸையும் உங்களுக்கு இங்கு பார்க்க முடியும். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இங்கு உங்களுக்கு மறந்திருக்காது, நாம் ப்ரைசிங் பிளான்ஸ் 2 பற்றி பேசினோம். இதோ இங்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரைசிங் பிளான்ஸ் 2 ஆகும். ஒன்று ஸ்பார்க் பிளான். ஸ்பார்க் என்றால் நம்மிடம் இருக்கின்ற ஃப்ரீ ட்ரையல் ஆகும். பே ஆஸ் யூ கோ பிளேஸ் பிளான் என்று சொல்கின்றோம். உங்களுக்கு இங்கு ப்ரைசிங் பிளான் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும் நாம் இங்கு பிளேஸ் பிளானுக்கு அப்டேட் செய்து வைத்திருக்கிறோம். அதாவது நாம் இங்கு பெய்ட் பிளான் ஒன்றை யூஸ் பண்ணுகின்றோம். அதனால் இந்த ப்ரொஜெக்டுக்கு நாம் ஒவ்வொரு சர்வீசஸ் யூஸ் செய்வதால் இந்த பெய்ட் பிளானிங்க்கு போனோம். ஆனால் உங்களுக்கு இதற்கு எல்லா ப்ரொஜெக்ட்டுக்கும் பெய்ட் பிளானுக்கு போகணும் என்ற அவசியம் இல்லை. அது உங்களுடைய யூசர்ஸ் அளவு அதிகமாகும் போது உங்களுடைய சர்வீசஸ் யூஸ் செய்கின்ற அளவுடன் தான் உங்களுக்கு அதை பிறகு கன்ஃபிகர் செய்ய முடியும். உங்களுக்கு இப்போது பார்க்க முடியும், நாம் ஏதோ இங்கு யூஸ் செய்து வைத்திருக்கின்ற சர்வீசஸ் ஆகும். இங்கு மேலே வந்த பிறகு இங்கு ஜெனரேட்டிவ் ஏஐ ஒன்று இருக்கின்றது. அது ஏஐ சம்பந்தப்பட்ட விடயம். அது நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுகின்றது இல்லை. இதோ இங்கு ப்ரொஜெக்ட் ஷார்ட்கட்ஸில் உங்களுடைய ப்ரொஜெக்டில் என்ன யூஸ் செய்து வைத்திருக்கின்றோம் என்று உங்களுக்கு பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும், நாம் ஹோஸ்டிங் யூஸ் செய்து வைத்திருக்கின்றோம். ஃபங்க்ஷன்ஸ், ரியல் டைம் டேட்டாபேஸ், ஆத்தென்டிகேஷன், ஃபயர்ஸ்டோர், ஏஆர்பி டெஸ்டிங், அனலிட்டிக்ஸ், ஸ்டோரேஜ், ரியல் டைம் எக்ஸ்டென்ஷன்ஸ், இந்த விடயங்கள் எல்லாம் நாம் யூஸ் செய்து வைத்திருக்கின்றோம். அதனால் இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும். யோசித்து பாருங்கள், நாம் ஆத்தென்டிகேஷன் என்ற இடத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு இங்கு யூசர்ஸை பார்க்க முடியும். அடுத்து உங்களுக்கு சைன்இன் மெத்தட்ஸை பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும், நாம் இங்கு கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர் என்று 3 அதே மாதிரி இமெயில் பாஸ்வேர்டையும் ஆக்டிவேட் செய்து வைத்திருக்கின்றோம். அதனால் இந்த விடயங்கள் உங்களுக்கு இங்கு கன்ஃபிகர் செய்ய முடியும். நீங்கள் ஃபயர்ஸ்டோருக்கு வந்த பிறகு இங்கு உங்களுக்கு டேட்டா பேஸஸை பார்க்க முடியும். உங்களுக்கு இது ரொம்ப விடயங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸை பார்க்க முடியும். கலெக்ஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இந்த விடயங்கள் தான் உங்களுக்கு முன்னாடி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருகிறேன். அதனால் இப்போது இந்த விடயங்கள் அதிகமாக யோசிக்க தேவையில்லை. அதனால் இங்கு இப்படி ஒவ்வொரு சர்வீசஸ் மிகவும் இருந்தாலும் இந்த விடயங்கள் அதிகமாக கன்ஃபியூஸ் செய்ய வேண்டாம். நாம் இதனை ஒவ்வொன்றாக பேசுவோம். உங்களுக்கு புரியும் இதை பேசும்போது எவ்வளவு எளிதாக இருக்கின்றது என்று. இந்த விடயங்கள் நமக்கு கன்ஃபிகர் செய்வது. அதனால் உங்கள் யோசனை நமக்கு மேனுவலி டேட்டாபேஸ் ஒன்று கனெக்ட் செய்து சர்வர் ஒன்றை கன்ஃபிகர் செய்து இந்த விஷயங்கள் கனெக்ட் செய்வதற்கு விட எவ்வளவு எளிது என்று. இந்த விடயங்கள்
நன்றாக மேனேஜ் பண்ண வேண்டிய சர்வீஸ் ஒன்று விதமாக நமக்கு இதை கன்சியூம் செய்ய முடியும். அப்போது நான் யோசிக்கிறேன், இப்போது உங்களுக்கு நல்ல ஐடியா ஒன்று வர வேண்டும். ஃபயர்பேஸ் என்றால் என்ன, இல்லை என்றால் பேக் அண்ட் ஆஸ் எ சர்வீஸ் ஒன்று என்றால் என்ன என்று. பேக் அண்ட் ஆஸ் எ சர்வீஸ் என்றால் என்ன என்று இப்போது நாம் பார்த்தோம். ஓவரால் ஃபயர்பேஸ் என்றால் என்ன, ஃபயர்பேஸில் இருந்து நமக்கு எந்த மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் ஆகின்றது. அதனால் இப்போது நான் யோசிக்கின்றேன், ஃபயர்பேஸ் பற்றி ஜீரோ நாலேஜ் இருக்கின்ற ஒருத்தருக்கு கூட இப்போது நன்றாக புரிந்திருக்க வேண்டும். ஓவரால் ஃபயர்பேஸ் என்றால் என்ன. சரி, அப்போது நாம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஃபயர்பேஸுடன் ஒரு அப்ளிகேஷன் வேலை செய்கின்ற பொழுது ஃபயர்பேஸ் மாதிரியாக பேக்எண்ட் ஒன்று நாம் கனெக்ட் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஃப்ளட்டர் அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் சரி ஃபயர்பேஸ் இரண்டும் தனியாக வைத்திருக்க முடியாது. நாங்கள் இந்த இரண்டையும் கன்ஃபிகர் செய்து செட்டப் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை நாம் லோக்கலி டெவலப் செய்து போகின்றோம். ஃபயர்பேஸ் கிளவுடில் இருக்கின்றது, கூகுள் கிளவுடில் தான் இருக்கின்றது. அதனால் இந்த இரண்டு கன்ஃபிகர் செய்கின்றது தான் இப்போது நான் அடுத்த செக்ஷனில் சொல்லித் தருகின்றேன். அதனால் ஃப்ளட்டர் அண்ட் ஃபயர்பேஸ் கன்ஃபிகரேஷன் எப்படி உருவாகிறது என்று நாம் அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம்.